ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆங்கிலத்தில் பெரிய வாக்கியம் அமைப்பது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் எழுத போகிறோம். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இன்னும் அந்த ஆக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த நடந்துட்டு இருக்கு அந்த செயல் அப்படின்னா அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆனது அப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஆனால் இந்த ஆக்ஷன் இன்னும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அவள் 2005 இருந்து சென்னையில் வசித்து வருகிறாள். இந்த ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு? 2005 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் அவங்க அங்கே தான் வசிக்கிறாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பி1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இது எந்த சப்ஜெக்ட்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே அண்டு ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பி1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த வெர்ப் ஃபார்மை எந்த சப்ஜெக்ட்ஸ்னால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஈ, ஷி, இட் அண்டு சிங்குலர். ஓகே, இந்த டென்ஸில் மெயினாக சின்ஸ் அண்ட் ஃபாரோடைய யூசேஜ் இருக்குது. சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்டார்டிங் டைம் தான் சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோமா 2005 அப்படின்னா அப்போ சின்ஸ் 2005 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டார்டிங் டைம் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டியூரேஷன், டோட்டல் பீரியட் ஆஃப் டைமாக இருந்ததுன்னா ஃபார் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன். இங்கே டியூரேஷன் என்ன, 2 hours. ஸோ நம்ம டியூரேஷனாக இருந்தது அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். பார்க்கலாம், லெட்ஸ் see. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன். நான் ஐ, இதோடைய அக்ரிமெண்ட் படி என்ன வரணும், have. I have been படித்து கொண்டிருக்கிறேன், studying. I have been studying 2 மணி நேரமாக, டோட்டல் பீரியட் ஆஃப் டைமா என்ன யூஸ் பண்ணலாம், for 2 hours. I have been studying for 2 hours. நாங்கள் 5 மாதங்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், we. ஸோ பியோட அக்ரிமெண்ட் படி என்ன வரணும், have. ஸோ we have been வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லலாம், living. We have been living இங்கு, here. 5 மாதங்களாக, டோட்டல் பீரியட் ஆஃப் டைமா ஃபார் 5 months. We have been living here for 5 months. அவள் 2005 இருந்து சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறாள். அவள், she. She agreement has been வசித்துக் கொண்டிருக்கிறாள், சேம், living. இங்க சென்னையில், in சென்னை. 2005 இருந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான டைமை கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணணும் since 2005. She has been living
in Chennai since 2005. நண்பகல் முதல் மழை பெய்து வருகிறது. ஸோ இந்த ஆக்ஷன் நண்பகல்லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நண்பகல் முதல் மழை பெய்து வருகிறது. என்ன சொல்லலாம்? மழைனா it has been raining. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நண்பகல். since noon. It has been raining since noon. நான் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன? I. இதோடைய அக்ரிமெண்ட் படி என்ன வரணும்? have. I have been காத்து கொண்டிருக்கிறேன். I have been waiting for 2 மணி நேரமாக. for 2 hours. I have been waiting for 2 hours. நான் 6 மாதங்களாக ஆங்கிலம் படித்து வருகிறேன். நான் I have been படித்து வருகிறேன். studying. I have been studying English. ஆறு மாதங்களாக டோட்டல் பீரியட் ஆஃப் டைமா 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஆக்ஷன் ஒன்று கண்டினியூ ஆகுது. ஃபார் 6 months. I have been studying English for 6 months. Next one, அவள் காலை 6 மணியிலிருந்து சமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் she. இதோடைய அக்ரிமெண்ட் என்ன? has been சமைத்து கொண்டிருக்கிறாள். cooking. she has been cooking. காலை 6 மணி. since 6 a.m. She has been cooking since 6 a.m. அவள் காலை 6 மணியிலிருந்து சமைத்து கொண்டிருக்கிறாள். இந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சது காலை 6 மணி, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. She has been cooking since 6 a.m. நான் காலை 10 மணியிலிருந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன? I. இதனுடைய அக்ரிமெண்ட் என்ன? have. I have been காத்து கொண்டிருக்கிறேன். வெயிட்டிங்கா? I have been waiting. உனக்காக. உனக்காக எப்படி எழுதலாம்? for you. for you. காலை 10 மணி. இதுவும் ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்லிட்டாங்க. since 10 a.m. I have been waiting for you since 10 a.m. நான் காலை 10 மணியிலிருந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். I have been waiting for you since 10 a.m. Next one, அவன் காலையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறான். ஸோ காலையிலிருந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? ஹீயோட அக்ரிமெண்ட் என்ன? has. he has been அழுது கொண்டிருக்கிறான். crying since எப்போ சொல்றாங்க? காலையிலிருந்து. morning. he has been crying since morning. அவன் காலையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறான். he has been crying since morning. இந்த பேராகிராஃபை present perfect continuous tense யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அவள் காலை முதல் இறுதி தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கிறாள். எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க? காலையிலே இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் நாங்கள் அது ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அவள் என்ன எழுதணும்? she. இதோடைய அக்ரிமெண்ட் என்ன? has been படித்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்யலாம்? படிச்சுட்டு இருக்காங்க. she has been studying. படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. she has been studying. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
சின்ஸ் மார்னிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறுதி தேர்வுகளுக்காக அப்படின்றாங்க. தேர்வுகளுக்காக அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபார். என்னது? இறுதி தேர்வு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஃபார் த ஃபைனல் எக்ஸாம்ஸ். எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? காலை முதல். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. சின்ஸ் மார்னிங். இப்போ எழுதிக்குமா? She has been studying for the final exams since morning அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட், அவளுடைய தம்பி உரத்த சத்தமாக விளையாடி கொண்டிருக்கிறான். ஸோ அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனும் என்ன பண்ணுறான்? விளையாடிட்டே இருக்கிறான். அந்த ஆக்ஷன் அப்படியே மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் விளையாடிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவளுடைய தம்பி, her little brother, என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு? விளையாடி கொண்டிருக்கிறான். சிங்குலரா, அப்ப என்ன பண்ணலாம்? has been playing சத்தமாக அப்படின்னு சொல்றோமா? அப்போ லவ்லி. அவளுடைய தம்பி உரத்த சத்தமாக விளையாடி கொண்டிருக்கிறான். her little brother has been playing loudly அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட், மேலும் அவள் கவனம் செலுத்த முயற்சித்து கொண்டிருக்கிறார். அப்போதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அவங்க தம்பி வந்து இந்த மாதிரி சத்தமாக விளையாடும்போது டிஸ்டர்ப் ஆகுது, அதை முயற்சித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அண்டு she, இங்க முயற்சித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம்? she has been trying. கவனம் செலுத்ததானே? to concentrate. And she has been trying to concentrate. சமீபத்தில் அவள் அதிகமாக தூங்கவில்லை. she நெகட்டிவா எழுதப்படுமா? she has not been, இங்க என்ன ஆக்ஷன்? தூங்கவில்லை தானே? sleeping. she has not been sleeping much lately. ஏனென்றால் தேர்வுகள் வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? பிகாஸ். தேர்வுகள், the எக்ஸாம்ஸ் வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. the exams are approaching quickly. The exams are approaching quickly. So she has been studying for the final exam since morning. Her little brother has been playing loudly and she has been trying to concentrate. She has not been sleeping much lately because the exams are approaching quickly. I hope this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again.